அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு 2025 மே மாத பலன்கள். என்ன மாதிரியான பலன்களை தரதுக்கு கிரகங்கள் காத்துட்ருக்காங்க, என்ன விஷயத்த சொல்ல போகிறாங்க. துலா ராசி ஆல்ரெடி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், குரு மறைஞ்சதோ என்னமோ பணமெல்லாம் எங்ககிட்ட இருந்து போயிடுச்சிங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். ஏன் அப்படிங்கிற பணத்தை முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பணத்துக்கான தனக்காரகனான குரு பகவான் ராசிக்கு 8ல் மறையவே கூடாது. அப்படி மறையும் போது நிறைய தொந்தரவுகளை தரக்க காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்திங்கன்னா, நான் நெளிவு சுழிவு தெரியாமல் இதுதான் தெராசு. ஏன்னா உங்களோட ராசி பொறுத்தவரையும் தெராசு எல்லா இடத்துலையுமே இந்த நீதிமானாக இருக்கிறதுனாலயே வாழ்க்கையில் எனக்கு பெரிய அளவுக்கு பணத்தை சேர்த்தவே முடியலைங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் குரு எல்லாம் பார்க்குறாரா இல்லையானே இது எங்களுக்கு தெரியல. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்குது. இருந்தாலுமே நான் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தபோது கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களோ ஒரு வழி இல்லை. அடடா இவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, பொறாமப்படுறாங்க. கண் திருஷ்டிகள் துலாத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்குது. 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி அதையே நம்ம போட்டாலுமே வெளியே இருக்கிறவங்க அது 1000 ரூபா, அது பிராண்டடு அப்படின்னு சொல்கிற மாதிரி பில்டப் கொடுக்குற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் உள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எங்கிருந்து இவன்லாம் இப்படி சம்பாரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வெளியே உங்களைய 1000 பேச்சுகள் ஏளனம் எல்லாமே பேசுகிறாங்க. துலாத்தை பொறுத்தவரையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல பஞ்சாயத்து பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா, இந்த கூட்டிகிட்டு போகிற பக்கம் பேசுகிறது அந்த மாதிரிலாம் எங்கே நியாயம் இருக்கோ, எங்கே நேர்மையாக இருக்காங்களோ, எங்கே நீதி இருக்கோ அங்கே தான் பேசுவாங்க. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய குரல் உயர்த்தி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த ராசியில் பிறந்தனாலேயே சனீஸ்வர பகவான் உச்சம் பெறதுனாலே இந்த நேர்மை நீதி இதெல்லாமே பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்திருக்குங்க. ஒருபோதும் தவறான செயலுக்கு போக மாட்டேன், தவறான சிந்தனைகள் நடக்க மாட்டேன். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் என்றைக்குமே தவறானது ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சனீஸ்வர பகவான் 5ல் பெரும்புகழையும் கௌரவத்தையும் கொடுத்தாரு தவிர்த்து பணத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி பணத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 2 7ஆம் அதிபதி செவ்வாய் தனக்கு என்ன அப்படின்னு நீசமாகி ராசிக்கு 10ல் பார்த்திங்கன்னா திக்பலமாக இருக்கிற அது ஒரு யோகம்தான். ராசியை பார்க்குறாரு, பணம் வேணும்னு ஓடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. சனீஸ்வர பகவான் 5ஆம் அதிபதி 5லே இருக்கார். இருந்த போதும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பண பிரச்சனைகள், பொருள் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. ஒரு இடத்துல வசிக்கவே முடியலைங்க. திருப்பி தொடர்ந்து வீட்டை காலி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்குது. இருந்தாலும் பணத்துக்கு ஒரு கௌரவத்துக்கும் பணத்துக்கும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ராசிக்கு 12ல் கேது, இதுக்கு முன்னாடி கேது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் பார்த்திங்கன்னா நான் ஒரு துறவற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எதுலேயுமே எனக்கு ஈடுபாடு இல்லை. ஒரு படம் பார்க்குறது இல்லைங்க, ஒரு வெளியே போகிறதில்ல. கோயிலுக்கு போவேன், வருவேன், வீட்டு வேலை செய்வேன், ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வேலை போவேன். இந்த மாதிரி என்னோடய தொழிலை பார்க்குறேன், என்னோடய வீட்டை பார்க்குறேன், நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். அதுவுமே பெண்களாக இருக்கட்டும், எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி துலாத்தை பொறுத்தவரை இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்லா கலகலப்பாக பேசி இந்த வாழ்க்கையில் 2 அடி விழுந்தோடனே நம்ம மாறிவிட்டோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி உங்களோடது. யாருக்குமே அடிபட மாட்டீங்க. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறதையும் கேட்டுட்டு காதில் வாங்கிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களோட ராசிக்கு பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க கேது பகவான் மற்றும் ராகு பகவான் தான். மனதளவிலும் உடலளவிலும் பெரிய மாற்றங்களை துலா ராசி சந்திச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பேச்சு அப்படிங்கிறது யதார்த்தமான பேச்சு. இன்றைக்கெல்லாம் யோசித்து தான் ஒரு விஷயங்களும் பேசுகிறீங்க. அந்தளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களை நல்லா தயார்படுத்திட்டு இன்றைக்கி ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணிச்சிருக்காரு. மே மாதத்தில் கிரக சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாத்தில் எந்த கிரகமுமே இல்லை. துலாத்துக்கு 6ல் பார்த்திங்கன்னா புதன் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், இதுக்கு மேலே 6ல் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், அதே போல் அஷ்டமத்தில் குரு அப்படியே பயணிக்கிறாரு. ராசிக்கு 10ல் செவ்வாய் திக்பலம், ராசிக்கு 12ல் கேது பகவான் அமர்ந்திருக்கார். இது எல்லாமே 2025 மே மாதம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள். இந்த நேரம் இந்த கோச்சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில்,
கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்குமா, ஒரு முன்னேற்றமான வாழ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப எதிர்பார்ப்பாகவே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? முதல்ல வந்து சந்தோஷமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சோகமா? இந்த 2 கேள்விகளுக்கு முழுக்க முழுக்க சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். எப்படிங்க சொல்கிறீங்க 6ல் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. இந்த 6ல் மறைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு காத்துட்ருக்கு. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு 6ல் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. இதனால் என்ன பிரச்சனைகள் என்ன நல்லது நடக்கும்? ஓம் சுக்கிர பகவானே போற்றி போற்றி அவர் பாதம் வணங்கி முதல் தர யோகமாக என்னால் இங்கே இருக்கவே முடியல, ஒரு அளவுக்கு க்ரோத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை, எவ்வளோ போராடினாலும் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு சூழ்நிலைகள் எங்களை தடுத்துட்டே இருக்குது, நாங்கள் வெளியே போகலான் இருக்கோம், நான் வெளியே போகிறதுனால வாழ்க்கை தரம் உயருமா, இதனால் வெளியே போனால் எப்படி இருக்கும், சர்வைவ் பண்ண முடியுமா, அங்கே இருக்கவங்க கூட ஒத்து போக முடியுமா, புது வேலை நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு படி எட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப 1000 கேள்விகள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தைரியமாக வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் வெளியே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்படி ஆகும்போது தைரியமாக வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒரு சுயமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சூரியன் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு. சூரியன் நல்ல பலம் பெற்று உச்ச பலத்தில் இருந்து உங்களோட ராசி பார்க்குறாரு. உங்களுடைய அதிகாரம் இனிமேல் தூள் பிறக்க போகுது. என்ன சொன்னாலுமே மற்றவங்க கேட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். அதே போல் அப்பா சார்ந்த ஆதரவு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே துலாத்துக்கு பொறுத்தவரையும் அப்பா சார்ந்த பெரிய ஆதரவு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக புதன் ஒருத்தரே வரதுனால ரொம்ப காலமாகவே புதன் நீசமாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா வக்ரம் அடைஞ்சு 0 டிகிரி. அதே போல் மீனத்தில் பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வெளியில் சொன்னால் எங்களுக்கு தாங்க பிரச்சனை, இல்லை எங்களுக்கு தாங்க கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வெளியே சொல்லாமல் நிறைய விஷயங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மனசுலேயும் சரி, அதே போல் உங்களோட குடும்பத்தில் விஷயத்துல இருந்தும் சரி, எதுவுமே வெளியே வர முடியாமல் ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அப்பா சார்ந்த ஆதரவு, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இந்த அப்பா என்னுடைய பிரச்சனைக்குள்ளே வந்தாருன்னா இதை முடிச்சிடுவார், அவர் இருந்தால் இந்த அளவுக்கு போகிறதுக்கு விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு இத்தனை கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் ஒரு யோகமான டிரான்சிட்டாக இருக்கும். அதனால் சூரியன் ராசியை பார்க்கறதுனால அப்பா சார்ந்த ஆதரவு, பிரச்சனையே முடிக்கிறதுக்கு அப்பா வராமல் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அப்பாவோடைய ஆதரவும் சரி, அப்பாவோடைய அனுகிரகமும் சரி, அப்பாவோடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். அதே போல் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஆல்ரெடி முதல் திருமணத்திலிருந்தே வெளியே வரவே இல்லை. இனியும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வமோ ஈடுபாடோ இல்லை, இருந்தாலும் என்னுடைய வீட்டில் புஷ் பண்ணுறாங்க, 2வது திருமணத்தை நோக்கி நான் போகலாமா அப்படின்னு கேட்டது போகிறதுக்கு உண்டான நல்ல காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்கும். நிறைய வரன்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த முதல் மாதிரி 2வது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஆயிருமோ, இல்லை ஆக வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் 2ஆம் திருமணத்திற்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக செயல்படக்கூடிய காலமாக இருக்கும். சூரியன் நல்லா பலமாக இருக்கிறனால நீங்கள் எதிர்பார்த்தபடி வரன்கள் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். 6ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் எதில் இருக்கிறனால இஎம்ஐ பிரச்சனைகள் இனி இல்லைங்க. நிறைய கடன் கட்டுறேன், தகுதிக்கு மீறி கடன் கட்டுறேங்க, எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் அந்த 2 லட்ச ரூபா கடனுக்கே போகுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வழியில் எனக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே கடன் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு குரு 8ல் மறைகிறதுனால நிறையா கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் மூலயமாக திருப்பியும் கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 2 இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்தில் சுமூகமான நல்ல ஒரு யோகமான பலன்களை இந்த காலத்தில் நீங்கள் 2025 மே மாதம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த துலாத்தை பொறுத்தவரையும் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த ஸ்டேஜ் முயற்சிக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக ஜம்முன்னு வாழக்கூடிய காலமாக இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் உங்களுக்கு அவயோகமாக செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படாது. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது
கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.